நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? காலை எழுந்தவுடனே முதல் வேலை என்னன்னு? மொபைல் இல்ல, பல் துலக்கறதும் இல்ல, கண்ணாடி. அது கண்ணில் படலன்னா உலகமே மங்கலா தெரியும். இந்த ஒரு நிமிஷத்துல ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்குள்ள வையுங்க. இது வயசு காரணமா? இல்ல நான் வாழ்ற வாழ்க்கை காரணமா? இது கண்கள் பற்றிய வீடியோ இல்ல. இது உடல் எப்போ மௌனமா எச்சரிக்கை கொடுக்குது அதை பற்றியது. இங்க மாயை கிடையாது, அவசர வாக்குறுதி கிடையாது. ஆனா உண்மையை மறைக்கவும் போறதில்ல. இந்த வீடியோ யாருக்குன்னா, வருஷா வருஷம் கண் நம்ப கூடிக்கிட்டே போறவங்க, நாளின் பாதி நேரம் திரைய பாத்துக்கிட்டே இருக்கிறவங்க, கண்களில் எரிச்சல், வறட்சி, தலைவலி வரவங்க, என்ன பண்ணாலும் சரியாகலன்னு உள்ளுக்குள்ள தோற்கிறவங்க, கண்ணாடி இல்லாம வாழ்க்கை பாசிபிளான்னு மௌனமா யோசிக்கிறவங்க. உங்களுக்காகதான். கண் பிரச்சனை வந்தா நாம உடனே கேக்குற கேள்வி என்ன? எந்த ஐ டிராப்ஸ் நல்லது? எந்த டேப்லெட் ஒர்க் ஆகும்? லேசிக் சேஃபா? ஆனா இந்த ஒரு கேள்வி நாம கேட்கவே மாட்டோம். உடல் ஏன் முதல்ல கண்கள பாதிக்குது? கண்கள் வெறும் பார்க்கும் கருவி இல்ல. அவை மூளையின் நீட்டிப்பு, நரம்புகளின் பிரதிபலிப்பு, ஜீரணத்தின் அறிக்கை, உறக்கத்தின் விளைவு, மன அழுத்தத்தின் எச்சரிக்கை. உடம்புக்குள்ள எங்கோ சமநிலை குலைந்தா முதல்ல சத்தமில்லாம சைகை காட்டுறது கண்கள்தான். மாலை நேரமா கண் சோர்வு, சின்ன வெளிச்சத்துக்கே கண்ணு கூசுது, படிக்க ஆரம்பிச்சா கவனம் போயிடுது, தலை கனமா இருக்கு, காலை எழுந்தா பார்வை தெளிவில்ல. இது நோய் இல்ல, இது வார்னிங். இந்த வீடியோவோட ஒரே ஒரு நோக்கம்தான். கண்ணாடி தூக்கி எறிய சொல்லல, 30 நாள்ல மிராக்கிள்னு சொல்லல. கண் நம்பர் இனிமேல் கூடாம இருக்கணும். கண்கள் இலகுவா ஃபீல் ஆகணும். அந்த பயம் இன்னும் மோசமாயிடுமோ அது குறையணும். அதுதான் உண்மையான தீர்வு. டிராப்ஸ் உதவும், கிளாஸஸ் சப்போர்ட் தரும். ஆனா அவை அறிகுறியை சமாளிக்கும், காரணத்தை மாற்றாது. உள்ளே அமைப்பு சோர்வா இருந்தா வெளியே எதுவும் நீண்ட நாள் வேலை செய்யாது. அதனாலதான் இந்த அணுகுமுறை வேற. காலை எழுந்ததும் என்ன செய்றோம்னு பாருங்க. மொபைல், ஸ்கிரீன், வெளிச்சம், தகவல். அந்த 30 நிமிடம் உடல் முழுக்க அப்சார்ப் மோட்ல இருக்கும். அந்த நேரத்துல அமைதி, வெதுவெதுப்பான தண்ணீர், அவசரமில்லாத மனநிலை. இது மருந்தில்ல, இது பயிற்சி. 3 நாள் பண்ணிட்டு நிறுத்துற பழக்கம்தான் பெரிய தடையாக இருக்கு. கண்கள் வருடங்கள்ல பலவீனமானது. அதனால் குறைந்தது 40 நாள் தொடர்ச்சி அவசியம். கண் ஆரோக்கியம் ஜீரணத்தோட நேரடி தொடர்பு. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை அதிகம். இரவு தாமதமான உணவு, அதிக கனமான சாப்பாடு, அதுக்கப்புறம் உடனே தூக்கம். காலை கண் கனத்த உணர்வு. வயசு காரணமில்ல, வழக்கம் காரணம். தண்ணீர் கூட பெரிய மருந்து. கண் வறட்சி வயசு பிரச்சனை இல்ல, உடல் தண்ணீர் குறைவு அதோட சைகை. சிறு சிறு அளவில் நாள்பட்ட குடிப்பு, காலை நேர இயற்கை வெளிச்சம். சூரியனை நேரா பார்க்கணும்னு இல்ல, வானத்தை, அதன் வெளிச்சத்தை. 5 நிமிடம், அவசரமில்லாமல். கண்களுக்கு இது ரீசார்ஜ் மாதிரி. கண்களுக்கு ஓய்வு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். கைகளை உரசி வெப்பம் உருவாக்கி மூடிய கண்களின் மேல் மெதுவா வைக்கணும். மூச்சை ஆழமா இழுத்து மெதுவா விடணும். மேல், கீழ், வலது, இடது, வட்டமாக கண்களை மெதுவா நகர்த்தணும், அழுத்தமில்லாமல். மனம் இறுக்கமா இருந்தா பார்வையும் இறுக்கமா இருக்கும். மனம் தளர்ந்தா பார்வையும் தளரும். கண்களை மூடி பச்சை வெளி, நீல வானம், அமைதியான நீர். இது கற்பனை இல்ல, இது நரம்புகளை ஓய்வடைய வைக்கும் பயிற்சி. இங்க வரை ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். கண்கள் தனியா இல்ல, உடலோட சேர்ந்துதான். உள்ளிருந்து அடித்தளம் உருவான பிறகுதான் வெளிப்புற ஆதரவு சரியா வேலை செய்யும். அப்படின்னா வெளியே இருந்து எதுவுமே செய்யக்கூடாதா? இப்போ வர உள்ளிருந்து சரி செய்யற அடித்தளத்தை நம்ம கட்டிட்டோம். இப்போ வெளிப்புற ஆதரவு எப்படி சேர்க்கணும் அத பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதிகம் பண்ணா அதிக நன்மை கிடையாது. அவசரம் இருந்தா பாதிப்புதான்.
இது தினசரி பழக்கம் இல்ல. இது ஷார்ட்கட் இல்ல. சுத்தமான தேசி பசு நெய். இரவு நேரம் உடல் சுய சரிசெய்தல் நிலையில் இருக்கும். கைகளை நன்றாக கழுவி சிறு பாத்திரத்தில் நெய் எடுத்து உடல் வெப்பத்துக்கு சமமாக லேசா சூடாக்கணும். மிக சூடாகவும் கூடாது, மிக குளிராகவும் கூடாது. பின்புறமாக படுத்து கண்களை மூடி மனதை அமைதியாக்கணும். ஒரு துளி மட்டும் கண்ணின் வெளிப்புற மூலையில். கண்ணை வலுக்கட்டாயமா திறக்க வேண்டாம். மெதுவா கண்ணிமைகளை அசைக்கணும். 10 முதல் 15 நிமிடம் கண்களை மூடியபடியே அமைதியா இருக்கணும். பயப்படத் தேவையில்லை. லேசான மங்கல் சாதாரணம். அதுக்கப்புறம் தூக்கம். இதை தினமும் செய்ய வேண்டாம். வாரம் 2 முறை போதும். கண்கள் மிகவும் சென்சிட்டிவா இருந்தா வாரம் 1 முறை கூட போதும். இது எப்படி வேலை செய்கிறது? இன்றைய பெரும்பாலான கண் பிரச்சனைகள் வறட்சி மற்றும் சோர்வு. நெய் ஈரப்பதம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது, நரம்புகளை ஊட்டுகிறது. இது உடனடி மாயை இல்லை, ஆனா ஆழமான வேலை. முதல் 2 வாரம் எரிச்சல் குறையும், தலைவலி குறையும். அடுத்த வாரங்களில் காலை பார்வை இலகுவாகும். பிறகு நம்பர் நிலைத்திருக்கும். சில தவறுகள் முழு முயற்சியையும் நிறுத்திவிடும். மற்றவர்களோடு ஒப்பிடுவது, அதிகம் செய்வது, உடனடி மாற்றம் எதிர்பார்ப்பது, அடிப்படைகளை தவிர்ப்பது. கண்கள் ஒரு இயந்திரம் இல்லை. அவை உங்கள் வாழ்க்கை எவ்வளவு சமநிலையாயிருக்கு அதோட பிரதிபலிப்பு. நீங்க வேகத்தை குறைத்தால் உடலும் பதில் தர ஆரம்பிக்கும். அமைதியா, ஆழமா, நிச்சயமா. இந்த வீடியோ உங்க உள்ளே ஒரு சிந்தனையை கிளப்பியிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் பொறுமையோடு முயற்சி செய்றேன்னு. இந்த வீடியோ யாருக்காவது மௌனமா உதவும்னு தோணுனா ஷேர் பண்ணுங்க.